வணக்கம் மக்களே! கர திரைப்படம் திரைக்கு மக்களின் பார்வைக்கு முன் வந்திருக்கு. பொதுவா தனுஷ் அவர்களோட திரைப்படம்னா பெரிய அளவுல எதிர்பார்ப்ப குடுக்குது மக்களுக்கு. கர்ணன், அப்புறம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பல வெற்றி படங்கள குடுத்துருக்கிறாரு. அந்த வகையில இந்த படத்தையும் தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். நிச்சயம் பார்க்கணும். நாங்களும் போய் பார்த்தோம். அத உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இந்த படத்துக்கு திரை, கதை, இயக்கம் விக்னேஷ் ராஜா, இசை ஜிவி பிரகாஷுங்க. நம்மளோட கைய அப்பா எப்படி ஒரு விரல பிடிச்சு கூட்டு போவாரோ, அதே மாதிரி படம் முழுவதும் நம்மள ஜிவி பிரகாஷ் அழைச்சிட்டு போறாரு. இல்லன்னா ரொம்ப சிரமம், தூங்கிருவோம். அந்த அளவுக்கு கதையில் தொய்வு, இசையில் ஏற்றம். தனுஷ், கே.எஸ். ரவிக்குமார், கருணாஸ், சுராஜ், மமிதா பைஜு தனுஷுக்கு ஜோடியா நடிச்சிருக்கிறாங்க. கதை சுருக்கம். இந்த கதையோட நாயகன் குடும்ப சூழ்நிலைக்காக கொள்ளையடிக்கிறாங்க. அப்படி கொள்ளையடிப்பதில் ஒரு நியாயம் இருக்கும்ல. அதெல்லாம் சினிமாவுக்கு தான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா கொள்ளையடிக்க பெரிய பேங்கில் போய் பெரிய லாக்கரை திறந்து குறிப்பிட்ட உங்கள் தேவைக்கு பணத்தை எடுத்துகிட்டு மிச்சத்தை வச்சுட்டு போனால் ஒரு நியாயம் தானே. அப்படி தான் கதையில் வருது. ஏன்னா தன் தேவைக்கு அந்த வங்கியில் கொள்ளையடிப்பது நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது நமக்கு. அதே நேரத்தில் இறுதியில் கொள்ளையடித்த பணத்தை மக்களிடமே கொண்டு போய் கொடுக்குற அந்த கான்செப்ட்டு ரொம்ப பழசாக இருக்கே. இது நம்ம பல படங்களில் பார்த்துருக்கோம் ஐயா. ஹீரோ உசுரை கொடுத்து கொள்ளையடிப்பார், கடைசியில் பார்த்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் இவ்வளவுன்னு பிரித்து கொடுத்துருவார். அது மாதிரி விஷயமெல்லாம் படங்களில் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அது மாதிரி தாங்க இந்த படம். இதுதான் கதை சுருக்கம். இந்த படத்தில் நகைச்சுவை நம்ப முடியாத நகைச்சுவைன்னு சொல்லலாம். அதாவது பேங்கு கொள்ளைங்க. பேங்குக்குள்ளே கொள்ளையடிக்க போயிருப்பார் ஹீரோ. அப்போ உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 ஊழியர்கள் இருப்பாங்க. அத்தனை பேரையும் வாயில் துணியை வச்சு அடைச்சி கால் கையெல்லாம் கட்டி போட்டிருப்பார். அப்போ திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு போலீஸ்கார் உள்ளே வந்துடுவார். வரும்போது டக்குன்னு உள்ளே 2 பேர் தான் கொள்ளைக்காரங்க. ஒன்று கருணாஸ், இன்னொன்று நம்ம தனுஷ் சார். 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, தனுஷ் ஒரு ஒரு டேபிளில் உட்காந்துக்கிடுவார். அந்த பேங்க் ஊழியர் இருக்கக்கூடிய டேபிளில். கருணாஸ் ஸ்லிப் எழுதுகிற இடத்துல போய் நின்றுக்கிடுவார். அப்போ அந்த போலீஸ்கார் உள்ளே வந்து பார்த்துட்டு, என்னப்பா யாரையுமே காணும் என்னன்னு கேட்பார். அப்போ எல்லாரும் ஒரு விசேஷத்துக்கு போயிருக்காங்கம்பாங்க. செக்யூரிட்டி எங்கேயாம்பார். செக்யூரிட்டி டீ குடிக்க போயிருக்காரும்பாங்க. அப்போ கருணாஸ் மட்டும் அப்படியே பேனை வச்சு நோண்டிக்கிட்டே இருப்பார். இதையும் நம்பிட்டு போலீஸ்கார், சரி எனக்கு அக்கௌண்ட்டை இங்கே மாற்றணும், வேறு ஒரு ஊரில் இருந்துச்சு, அங்கே நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன், இங்கே மாற்றணும்னு சொல்லுவார். சரின்னு அதுக்கு ஒரு பாம்பை கொடுங்கனோடனே மேனேஜர் ரூமில் போய் எதிராக அந்த பாம்புன்னு தனுஷ் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. ஒரு வழியாக அந்த போலீஸ்காரும் எழுதி கொடுத்துட்டு அவர்கிட்ட, என்னங்க ரொம்ப நேரமாக பேனா வச்சுக்கிட்டே நிற்கிறீங்க அப்படின்னு கருணாஸ்கிட்ட கேட்பார். எழுத தெரியலையா, இதுக்கு ஏங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு. ஏங்க பேங்கில் எழுத தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாருங்க. என்னையா ஒரு போலீஸ்காரு நிசப்தமாக கிடக்கு பேங்கு, அப்படி விட்டுட்டு போக முடியுமா? அந்த மாதிரி ஒரு காட்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த படம் செல்ஃபோன் இல்லாத காலகட்டத்தில் படமாக்கப்பட்டிருக்கு. ஆகையால் அந்த படத்தில் செல்ஃபோன் காட்சிகளே இருக்காது. இந்த டயல் நம்பர் சுற்றி போடுவாங்கள்ல, அந்த ஃபோனு தான். இருந்தாலும் இந்த கதையை எடுத்த இயக்குனர் ஒரு இடத்துல ஒரு சறுக்கல் விழுந்துருச்சு அவருக்கு. அதாவது என்ன பண்ணுவார், கருணாஸ் ஒரு தகவலை அந்த டயல் பண்ணி ரூ. 1 காயின் ஃபோன்லேருந்து போட்டு சொல்லுவார். அந்நேரம் அதை எப்படி தனுஷ் அட்டன் பண்ணார்னு நம்ம காட்ட மாட்டாங்க. அப்போ அவர் எந்த ஃபோன்கிட்ட இருந்தார், அவருக்கு வீட்டில் ஃபோன் கிடையாது, வேறு எங்கேயும் ஃபோனு அவருக்கு தெரிஞ்சு இல்லை சொந்தமாக, வேறு எப்படி அந்த ஃபோனை அட்டன் பண்ணாருங்கிற ஒரு கேள்வி எழுதுங்க. அதே நேரத்தில் டீசல் விலை உயர்வால் விவசாயிகளெல்லாம் டிராக்டரை ஓட்டாமல் காட்டுக்குள்ளே நிறுத்தி வச்சுருப்பாங்க. அப்படி படத்தில் கதை வருது. இதெல்லாம் நம்ப முடியுதாங்க? அவர் டிராக்டரே வாங்கிட்டார், அது லோனுக்கு வாங்கினார், எப்படியோ அது விடுங்க. அதுக்கு டீசல் ஊற்ற முடியலை, டீசல் விலை கூடிருச்சுன்னு அதை ஓரமாக நிப்பாட்டிட்டு மாடை கட்டி உழுக முடியுமா? அந்த மாதிரி ஒரு கதை கான்செப்டும் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் அந்த படத்தில் வரக்கூடிய காவல்துறை அதிகாரி சுராஜ், மலையாள நடிகர், இன்றைக்கி தமிழில் ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கிறாரு. யூத்து திரைப்படத்தில் தன் முழு திறமையை காட்டி அப்பாவாக நடித்தார். அவர் இந்த படத்தில் காவல்துறை அதிகாரியாக இருக்கார். அவர் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கிறார்.
அவர் எங்கே கொள்ளை அடிக்க அங்கெல்லாம் கடகடன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாருங்க. மொத்தத்தில் திரையில் நமக்கு தெரிகிறது தனுஷு, அதுக்கப்புறம் சுராஜ் தெரிகிறாரு, அதுக்கப்புறம் நம்ம ஜெயராம் வராரு ஒரு பேங்க் மேனேஜர். இந்த படத்தில் நமக்கு ஏமாற்றம் அப்படின்னா தனுஷுக்கு நிறைய ஆக்ஷன் காட்சிகள் கொடுத்துருக்கலாம். ஆனால் அது பெரிய ஏமாற்றமாக இருக்குது ரசிகர்களுக்கு. அதே நேரத்தில் தெலுங்கு எழுத்து படம் ஆந்திரா தமிழ்நாடுன்னு கதை அப்படியே ஓடுது. மொத்தத்தில் ஒரு இடியாப்ப சிக்கலாக தாங்க தெரியுது. தெளிவாக நம்மளால் புரிஞ்சிக்கிட முடியலை. எல்லா நடிகரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தொட்டு தொட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு இடியாப்ப சிக்கலான கதை.